வணக்கம் உறவுகளை, மீண்டும் ஒரு காணொளி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய விடிய நாங்கள் யூகேக்கு வெளிக்கிடணும். இப்போ 11 மணிக்கு, இரவு 11 மணிக்கு மேலே பூஜையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் எங்கள் ரூமுக்கு போய்க்கிட்டு பாருங்கள். இப்போ கடத்திருவை பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குது. இது இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன கடையெல்லாம் பூட்டிட்டுனா ஒரு சில பெரிய கடைகள் 12 மணி விட திறந்துருக்க பண்ணிக்கிறேன். பாருங்கள், விடிய வெளிக்கிற பக்தர்கள் ஏதாவது ஞாபகத்தம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும். கூடுதலாக இந்த கடை அதிகமாக பொறுத்தவரை இந்த கடையில் தான் நிறைய செலவும் இருக்கும், நிறைய விலையும் குவாலிட்டியான பொருட்களும் இருக்கும். அந்த கடைக்குள்ள போய் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கு. லூர்ட்ஸ் மாதா கோயிலுக்கு எப்போவுமே தினமுமே உலகம் பூராவும் இருந்து மக்கள் வரணும் தரிசிக்கிறதுக்கு. அது உலக பிரசித்தி பெற்ற ஒரு தலங்களில் லூர்ட்ஸ் மாதாவும் ஒன்று. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரணும். பாருங்கள், அதை தங்க ஊருக்கு திரும்பும்போது ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருள் கொண்டு போகிறது யாருக்குமே வழக்கம். முக்கியமே கொடை போகும்போது அது மாதிரி இந்த இப்படியான சொற்களில் எப்போவுமே டூரிஸ்ட் முக்கணும். ஏதாவது ஞாபகத்தமான பொருட்கள் வேண்டி எடுத்து செல்வதற்கு. பாருங்கள், கோயில் சம்மந்தப்பட்ட சிலைகள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்ல அழகாகவும் இருக்குது. மற்ற கடையில் ஒப்பிடும்போது இந்த கடையில் கொஞ்சம் விலை நல்ல ஸ்டாண்டர்டான விலையாக தான் இருக்கும். கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும், குறைவாக இருக்கும். சீப் பண்ணிக்கலாம், நீங்கள் குவாலிட்டி சீப் பண்ணி வைக்கிறாங்க, விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்ற கடை ஒப்பைகளில். பாருங்க, அதே நேரத்தில் வடிவாக பேக் பண்ணி கொடுக்கணும். நம்ம பார்த்தேன், அந்த ட்ராவல் பண்ணக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி உடையாமல் கொள்ளாமல் இந்த சிலைகள் எல்லாத்தையும் வடிவாக பேக் பண்ணி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நாங்கள் வாராக்கள் ட்ராவல் பண்ணிக்கிற உடையாமல் இருக்கிறதுக்கு. உறவுகளே, இந்த காணொலியும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.